பூ போன்ற இட்லி சுலபமாக செய்கிறதுக்கு இது போல் முறையில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அழாக்கு இட்லி புழுங்கல் அரிசிக்கு 1/4 அழாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் தனித்தனியாக நல்லா கழுவிக்கோங்க. அரிசியோட 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டுருங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைக்கிறீங்கன்னா மறக்காமல் இட்லி அரிசியை 4 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. கிரைண்டராக இருந்தால் 2 மணி நேரமே போகிறோம். இட்லி கல்லை நல்லா கழுவிட்டு கிரைண்டரை அதில் தண்ணி ஊற்றி திட்டமான தண்ணி ஊற்றி முதல்ல அரிசியை 1/2 மணி நேரம் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு உளுத்தம் பருப்பை போட்டு அதையும் 1/2 மணி நேரம் அரைச்சிடுங்க. பார்க்குறதுக்கு உளுத்தம்பருப்பு அப்படியே வடை மாவு போல் பூ போல் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து தேவையான அளவு உப்பு போட்டு திட்டமாக கரைச்சி வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலேயே இருக்கட்டும். இது நல்லா நேச்சுரலாக ஃபெர்மெண்ட் ஆகணும். குளிர்காலமாக இருந்தால் 24 ஹவர்ஸ் மேலே கூட ஆகும். என்னை போல் குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்களா இருந்தால் நிச்சயமாக 2 நாளைக்கு மேலே கூட ஆகலாம். நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓவராகவும் புளிக்காமல் இருக்கணும். இதை போல் இட்லி மாவு பண்ணி அதை எடுத்து நீங்கள் தட்டில் ஊற்றுறதுக்கு முன்ன ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சிங்கன்னா பூ போன்ற இட்லி நிச்சயமாக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பிடிச்சமான சைட் டிஷ் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஆர்டி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.